படித்தால் மட்டும் போதுமா, படிச்சாதான் ஜெயிக்க முடியுமா, ஏன் சார் படிக்கணும் அப்படின்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அடிக்கடி நம்ம பார்க்க முடியுது. கல்லூரிகளில் இது ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் போல, என்ன படித்தவர்கள் தான் ஜெயித்தார்களா அப்படின்னு இன்டர்நெட்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல இருந்து தொடங்கி சோசியல் மீடியாலாம் என்ன படிச்ச எவன் ஜெயிச்சிருக்கான், படிக்காதவர்கள் தான் மிகப்பெரிய வெற்றி எடுத்திருக்கிறார்கள். சச்சின் தெண்டுல்கர் படித்தாரா, காமராஜர் படித்தாரா, மார்க் ஜூக்கர்பர்க் படித்தாரா, அவரால் பில் கேட்ஸ் படிச்சாரா, அவர் படிச்சாரா, ஆயா படிச்சுதா அப்படிலாம் கேட்குறோம். அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் சொல்லுங்க. படிக்காமல் ஜெயித்தவர்கள் 10 பேர் சொல்லிட்டீங்களே, 11ஆவது ஒரு ஆளை சொல்லுங்க. எவனும் கிடையாது. படிக்காம ஜெயிச்சவன் 10 பேரை நீங்க சொல்லுவீங்கன்னா, படிச்சு ஜெயிச்ச 10 லட்சம் பேரை நான் சொல்லுவேன். படிப்பு ரொம்ப முக்கியம். டோன்ட் டேக் இட் இன் a wrong sense. உங்களை திசை திருப்புகிறார்கள். கல்விதான் நமக்கு முக்கியமானது, அறிவுதான் அற்றம் காக்கும் கருவி. தமிழ்நாடை போட்டு இந்த ரவுண்டு கட்டுறானுங்களே, இந்திய திணிக்கிறேங்கிறானுவோ, நீட்ல கொண்டே சொருகிறேங்கிறானுவோ, லெஃப்ட்ல ஆப் வைக்கிறானுவோ, ரைட்ல திருப்புறானுவோ. நம்ம பசங்களாம் லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திருப்பிடலாம். எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 1 வருஷத்துக்கு அப்புறம் இதே நீட்லையும் டாப்பர் நம்ம பையன் தான் வருவான். அந்த ஃபார்முலாவை பிடிக்கணும், அவ்வளவு மட்டும்தான். நீங்க எங்க வேணாலும் சொரு